வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 புள்ளியியல் பயிற்சி 6ல் 1ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு வண்ண உற்பத்தி தொழிற்சாலை நிர்வாகத்தினர் ஒரு பகுதி மாணவர்களிடம் தங்களுக்கு விருப்பமான வண்ணம் பற்றி கேட்டு அத்தரவுகளுக்கு வட்ட விளக்கப்படம் வரைந்துள்ளார்கள். அத்தகவலை பயன்படுத்தி கீழ்காணும் விளக்கங்களுக்கு விடையளிக்க. இங்கே ஒரு 6 கேள்வி இருக்குது, அதுக்கு நம்ம விடையளிக்கணும். என்ன செய்ய, ஒரு இது இருக்குது இல்லையா, கலர்ஸ். அந்த கலர் உற்பத்தி செய்கிற கம்பெனி சில மாணவர்கள் போய் என்ன செய்ய, உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிக்குன்னு கேட்டிருக்காங்க. அதனுடைய வட்ட விளக்கப்படம் இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் வட்ட விளக்கப்படம். இளஞ்சிவப்பு நிறத்தை 30% பிடிக்குது, சிவப்பு நிறத்தை 20% பிடிக்குது, நீல நிறம் 25%, பச்சை நிறம் 15%, மஞ்சள் 50 மாணவர்கள். இந்த கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இங்கெல்லாம் சதவீதமாக இருக்குது, இங்கே மாணவர்களுடைய எண்ணிக்கை இருக்குது. அப்போது இந்த இடத்துல சதவீதம் நமக்கு தெரிஞ்சாகணும். மஞ்சள் விரும்பக்கூடிய மாணவர்கள் சதவீதம் தெரியல, எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ பாருங்க, மொத்த சதவீதம்னாலே 100 தான். அப்போது இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு 100 வரணும். எது பாருங்க, 30 + 20 + 25 + 15 + எக்ஸு. இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு எவ்வளோ வரணும்? 100 வரணும். இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 30 20 50 50 25 75 75 ஒரு 15 90 இல்லையா? அப்போ 90 + எக்ஸு = 100. அப்போ எக்ஸ் = 100 - 90. அப்போ எக்ஸ் = 10%. எக்ஸ்ன்றது என்னது? 10. அப்போ 10% மாணவர்களுக்கு என்ன பிடிக்குது? மஞ்சள் கலர் பிடிக்குது. அப்போ இந்த இடத்துல 10% நம்ம எழுதிக்கிட்டால் நமக்கு கணக்கு ஈஸியாக முடிக்கலாம். அடுத்தது ஒரு முக்கியமான ஸ்டெப். இப்போ நமக்கு மொத்த மாணவர்கள் வேணும். மொத்தம் எத்தனை பேர்கிட்ட அவங்க போய் கேட்டாங்கன்னு தெரியல. அந்த மாணவர்கள் எண்ணிக்கை ஒய்ன்னு எடுத்துட்டு அதை கண்டுபிடிக்க போகிறோம். இது நல்லா பாருங்கள். இப்போ பாருங்கள், 10%. மொத்த மாணவர்களில் 10% தான் எவ்வளவு? 50. அப்போ மொத்த மாணவர்கள் நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ இந்த ஒய்யில் எத்தனை சதவீதம்? 10% தான் எத்தனை பேர்? 50 பேர். ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. மொத்த மாணவர்கள் ஒய், அதில் 10% தான் என்னது? மஞ்சளை விரும்பக்கூடிய மாணவர்கள் 50. இப்போ பாருங்க, ஒய் பெருக்கல் இல்லைன்னு வந்துட்டாலே பெருக்கல் 10%னா 10/100 = 50. இப்போ பாருங்க, இந்த 0 கேன்சல். அப்போ ஒய் = 50. 1/10. இந்த 10 இங்கே எப்படி இருக்குது? வகுத்தில் இருக்கா? இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். 1 ஒய்யும் பெருக்கினா ஒய், இங்கே வகுத்தில் இருந்த பெருக்கல் இங்கே வந்தால் இங்கே வகுத்தில் இருந்த 10 இங்கே வந்தால் பெருக்கலாக மாறிடுச்சு. அப்போ பாருங்கள், ஒய் = 5 1 5, இந்த 2 0 அப்படியே வந்துடும். அதாவது 50ஐயும் 10ஐயும் பெருக்கினா 500. அப்போ மொத்த மாணவர்கள் எத்தனை? 500. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஒவ்வொரு கேள்விக்காக நம்ம விடையளிக்கலாம். முதல் இது பாருங்க, எத்தனை சதவீத மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்புகின்றனர்? சிவப்பு வண்ணத்தை விரும்பக்கூடிய மாணவர்கள் எத்தனை சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அதை எடுத்து அப்படியே எழுதிருங்க. முதல் இதுக்கு ஆன்சர் 20%. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது, எத்தனை மாணவர்கள் பச்சை வண்ணத்தை விரும்புகின்றனர்? இங்கே சதவீதம் கிடையாது, எண்ணிக்கை. பச்சை வண்ணத்தை விரும்பக்கூடியவர்கள் எத்தனை பேர்? பாருங்க, பச்சை வண்ணம் எத்தனை பேர்? 15%. மொத்தம் எத்தனை? 500. அப்போ இந்த 500ல் 15%. இந்த 500ல் 15% பேர் என்ன செய்கிறாங்க? பச்சை வண்ணத்தை விரும்புகிறாங்க. அப்போ 500 பெருக்கல் இல்லைன்னா என்ன? பெருக்கல் 15%. 15/100. பாருங்கள், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். மிச்சம் இங்கே 5 இருக்குது, இங்கே ஒரு 15 இருக்குது. அப்போ 5 பெருக்கல் 15 2 பெருக்கிட்டா 75 பேர். அப்போ 75 பேர் என்ன செய்கிறாங்க? பச்சை வண்ணத்தை விரும்புகிறாங்க இல்லையா? அதுக்கு அடுத்தது மூணாவது பார்க்கலாமா? பாருங்க, மூணாவது, நீல வண்ணத்தை விரும்பும் மாணவர்களின் பின்னம். மூணாவது பாருங்க, நீல வண்ணத்தை விரும்பக்கூடிய மாணவர்களின் பின்னம். நீலம் எவ்வளவு? 25%. 25% நம்ம எப்படி எழுதலாம்? 25/100ன்னு எழுதலாம். கேன்சல் பண்ணுங்க. ஒரு 25 25, 4 25 100. அப்போ 1/4. நீல வண்ணத்தை விரும்பக்கூடிய மாணவர்கள் பின்னம் என்ன? 1/, அதாவது 4ல் 1 மாணவர்கள் அந்த கலரை விரும்புகிறாங்க. அதுக்கு அடுத்தது 4 பார்க்கலாமா? பாருங்க, எத்தனை மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்பவில்லை? சிவப்பு வண்ணத்தை விரும்பாதவங்க எத்தனை பேர்? இப்போ பாருங்க, இந்த கணக்கு பாருங்க. சிவப்பு வண்ணத்தை விரும்புகிறவங்க எவ்வளவு? 20%. அப்போ விரும்பாதவங்க எத்தனை பேர்? மொத்தம் 100%லேருந்து எதை கழிச்சிடணும்? 20 கழிச்சிடணும். மொத்தம்னா 100, அதில் விரும்பக்கூடியவங்க 20. அப்போ விரும்பாதவங்க எத்தனை? 80%. ஆனால் கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? நீல எத்தனை மாணவர்கள்
4வது பாருங்க. எத்தனை மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்பவில்லை? மாணவர்களோட எண்ணிக்கை. அப்ப இந்த 80% இருக்கா? இப்ப நமக்கு என்ன வேணும்? தேர்ஃபோர் மொத்த மாணவர்கள் 500. இந்த 500ல எத்தனை சதவீதம்? 80%. அப்ப பாருங்க 500 பெருக்கல் 80%னா 80/100 கேன்சல் பண்ணுங்க. 2 0 கேன்சல். மிச்சம் என்ன இருக்கு? 5 பெருக்கல் 80 8 40. அப்ப 400 பேர். 400 பேர் என்ன செய்யல? சிவப்பு வண்ணத்தை விரும்பாதவர்கள். நீங்க எழுதிக்கலாம், சிவப்பு வண்ணத்தை விரும்பாதவர்கள் 400 பேர்னு இங்க கீழே எழுதிக்கிட்டாலும் சரிதான். அதுக்கு அடுத்தது 5 பாருங்க. எத்தனை மாணவர்கள் இளஞ்சிவப்பு அல்லது நீல வண்ணத்தை விரும்பினர்? இளஞ்சிவப்பு நீலம். இளஞ்சிவப்பு நீலம் பாருங்க. இளஞ்சிவப்பு நீலம் விரும்பக்கூடிய எத்தனை பேர்? இங்க ஒரு 30, இங்க ஒரு 25, மொத்தம் 55%. அப்போ 30 + 25 = 55% பேர் 2 கலரை விரும்புறாங்க. ஆனா நம்ம கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க? மாணவர்களின் எண்ணிக்கை. தேர்ஃபோர் மொத்த மாணவர்கள் எத்தனை பேர்? 500. இந்த 500ல எத்தனை சதவீதம்? 55%. அப்ப பாருங்க 500 பெருக்கல் இல்லைன்னா பெருக்கல் 55%. 55/100. இந்த 2 0, இந்த 2 0 கேன்சல். 55 5 பெருங்க. 5 25க்கு 5, மிச்சம் 2. 5 20, 2 கூட்டினா 27. 275 பேர் என்ன செய்யறாங்க? நீலத்தையும் இளஞ்சிவப்பு நிறத்தை விரும்புகிறார்கள். அதுக்கடுத்து கடைசியில 6வது பாருங்க. எத்தனை மாணவர்களிடம் தங்களுக்கு பிடித்தமான வண்ணம் பற்றி கேட்கப்பட்டது? எத்தனை பேர்த்து அவங்க போய் கேட்டிருக்காங்க? கண்டுபிடிச்சிருங்க பாருங்க. மொத்த மாணவர்கள் மொத்தம் எத்தனை பேர் கேட்டிருக்காங்க? 500 பேர்கிட்ட கேட்டிருக்காங்க. எத்தனை பேர்த்திட்ட? 500 பேர்த்திட்ட கேட்டிருக்காங்க. சரியா? நீங்கள் என்ன செஞ்சிருங்க? இந்த இடத்துல எழுதும்போது கரெக்டாக அதோட சேர்த்து எழுதணும். முதல்ல எத்தனை? சிவப்பு வண்ணத்தை விரும்பும் மாணவர்களின் சதவீதம் 20. அதுக்கடுத்து 2வது இங்கே என்ன எழுதுவீங்க? பச்சை வண்ணத்தை விரும்பும் மாணவர்கள் எண்ணிக்கை 75 பேர். அதுக்கடுத்தது 3வது என்ன எழுதுவீங்க? நீல வண்ணத்தை விரும்பும் மாணவர்களின் பின்ன வடிவம் 1/4. இந்த மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.